ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வத்தக்குழம்பு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் மல்லி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில வறுத்து எடுத்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சொண்டக்காய் வத்தல் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலேயே கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சதும் சின்ன வெங்காயம், பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுற தக்காளி, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூடவே புளிக்கரைசல் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே பொரிச்சு வச்சிருந்தோம்ல அந்த சொண்டக்காய் வத்தல் சேர்த்துட்டு வறுத்தரைச்ச மசாலாலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய், மல்லியெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.